டேய் மாஸ்டர், பானிபூரி ஏன்டா அடிக்கடி சாப்பிடுற? உனக்கு டைஃபாய்டு வரப்போகுதுடா. என்னது டைஃபாய்டு வரப்போதா? வேணா அதுக்கு முன்னாடி இந்த ஈகோலி நான் வருவேன்டா. டேய் நீ எப்படிடா உள்ள வந்த? ஐயோ உன் மாஸ்டரே வேண்டா பையா கடையில பானிபூரி சாப்பிட சொன்னது. அதுதான் வந்துட்டேன். இன்னும் 24 ஹவர்ஸ்ல பாரு உன் மாஸ்டருக்கு சிவியரா ஃபுட் பாய்சன் ஆக போகுது. ஏய் மாமே எப்படிடா இருக்க? ஹே மச்சான் நீ எப்படிடா வந்த? நீ பர்சன் டு பர்சன் தான் ஸ்ப்ரெட் ஆகி பாடிக்குள்ள வருவேன்னு சொல்லுவாங்க. யாரா சொன்னது? கண்டாமினேட் ஆன ஃபுட்ல இருந்து கூட நான் வருவேன். பானிபூரியில போட்ட உருளைக்கிழங்கு வாட்டர் கெட்டு போச்சு, நான் வந்துட்டேன். டேய் நீ வந்து அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டியே, 10 வருஷமாச்சு இருப்பியே, போர் அடிக்காது உனக்கு? ஐயோ ஆமால, இப்ப பாரு. டேய் ஆல்ரெடி ஒரு அல்சர் இருக்குடா, இதுல இன்னொன்னு வந்து மாஸ்டர் தாங்க மாட்டான்டா. இனிமே போர் அடிக்காது. டேய் சோல்ஜர்ஸ் என்னடா பண்றீங்க? ஐயோ தலைவரே நீங்க எப்படி வந்தீங்க? மாஸ்டர் கக்கா போயிட்டு சரியா கை கழுவலையா என்ன? டேய் இது மழை சீசன்டா, எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லயும் ஐயா தான்டா இருப்பேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு மாஸ்டருக்கு டைஃபாய்டு வர வைக்க போறேன். என்னது டைஃபாய்டு வர வைப்பியா? டேய் நீங்களாம் தம்மா துண்டு பாக்டீரியாடா, உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. டேய் அவனுக்கு மோசமானவனுடா. போன வருஷம் தானே நம்ம ஊர்ல சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் பாரபட்சமே பார்க்காம போட்டு தரலானுங்க. என்னடா சொல்ற? மாஸ்டர் என்னடா தப்பு பண்ணா? அவனுக்கே எப்படி நடக்குது? என்ன தப்பு பண்ணானா? இவனை யாரா இட்லி தோசை மாதிரி அடிக்கடி பானிபூரி சாப்பிட சொன்னது? டேய் இதெல்லாம் வரும் தெரியாதுடா. இங்க பாரு மழை சீசன் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்னு பானிபூரியா வீட்டுல பண்ணி சாப்பிடணும், இல்லன்னா மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடணும், இல்லன்னா மாஸ்டரும் நியூஸ்ல தான் வருவான் சொல்லிட்டேன்.